வணக்கம். நான் உங்கள் ஜீவா. இன்று உலகம் முழுவதும் சொல்லப்படுகின்ற ஒரே ஒரு ஸ்லோகன், ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்ற வாசகம்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் ட்ரெண்டாகி கொண்டிருக்கிறது. அது எதனால் ஏற்பட்டது என்பது குறித்து இன்றைய சடுகுடு டுடேவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். நமது சடுகுடு சேனலுக்கு நீங்கள் புதியவரெனில் சடுகுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நண்பர்களே, ஏஐ தொழில்நுட்ப உதவியுடன் உருவாக்கப்பட்ட ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்ற காசா ஆதரவு வாசகம் கொண்ட புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் 4,40,00,000க்கும் மேற்பட்ட அதிகமான முறை பகிரப்பட்டு கவனம் பெற்றுள்ளது. 2023 அக்டோபர் 7ஆம் தேதி முதல் காசா மீது இஸ்ரேலின் தாக்குதலில் கிட்டத்தட்ட இதுவரை 36,171 மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். குறிப்பாக 81,136 பேர் காயமடைந்துள்ளனர் என்ற புள்ளி விவரங்களை சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதல் இறந்தவர்களின் எண்ணிக்கை 1,139 உள்ளது. பலர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். வடக்கு மத்திய காசாவில் தனது தாக்குதலை முழு வீச்சில் நடத்திய இஸ்ரேல் இப்போது தெற்கு காசாவை குறிவைத்துள்ளது. தெற்கு காசாவின் ரஃபா பகுதியில்தான் தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தெற்கு காசாவில் உள்ள ரஃபா நகரத்தின் தற்காலிக முகாம்கள். இந்த முகாம் மீது இஸ்ரேலின் படைகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது மே 26ஆம் தேதி குண்டு வீசி தாக்குதல் நடத்தின. இதில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 45 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாகவும் 249 பேர் காயமடைந்ததாகவும் காசாவில் உள்ள உலக சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்து ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்ரேஷ், இந்த கொடூரமான மோதலில் இருந்து தங்களை காத்துக்கொள்ளும் வகையில் தஞ்சம் புகுந்த அப்பாவி மக்களின் உயிரை பழிவாங்கிய இஸ்ரேலின் தாக்குதல், அந்த தாக்குதலுடைய நடவடிக்கையை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். காசாவில் பாதுகாப்பான இடம் ஏதுமே இல்லை. இந்த கொடூரம் நிறுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் காசா நகரில் நடைபெற்று வரும் படுகொலையை கண்டிக்கும் வகையில் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்ற கேஷ்டேக்கை ட்ரெண்டானது. அதேபோல ஏஐ என்ற தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்ட ஆல் ஐ ஆன் ரஃபா புகைப்படமும் வேகமாக பரவியது. இன்ஸ்டாகிராமில் இதுவரை 4,40,00,000 மேற்பட்ட அதிகமான முறையில் பகிரப்பட்டுள்ளது. இந்த புகைப்படத்தின் மிக நெருக்கமாக அமைந்துள்ள தற்காலிக கூடாரங்கள் இடம்பெற்றுள்ளன. பாலைவன பின்னணியில் மலைகளுக்கு இடையே தற்காலிக கூடாரங்கள் இருக்கும். பாலஸ்தீனர்களின் துயரமான நிலையை எடுத்துரைப்பதைப் போல் அந்த படம் அமைந்துள்ளது. இந்த படத்தை பாலஸ்தீன பின்பலம் கொண்ட அமெரிக்க நடிகர் பெட்ரோ பாஸ்கல், மாடல்கள் பெல்லா, கிகி ஹாடிட், பிரான்ஸ் நாட்டு கால்பந்து வீரர் ஓஸ்மானே ஆகியோர் தங்கள் இன்ஸ்டா பக்கங்களில் பகிர்ந்துள்ளனர். ட்விட்டரில் இந்த ஹேஷ்டாக் 2,75,00,000 முறை பகிரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் தரப்போ ஹமாஸ் அமைப்பின் மீது மிக முக்கிய புள்ளிகளான இருவரை கொலை செய்யவே இந்த தாக்குதல் நடக்கப்பட்டதாகவும் அந்த இலக்கை எட்டியதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் புதன்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், காசா எகிப்து எல்லையில் இஸ்ரேலிய படைகளை முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளன. 20 சுரங்கங்களை கண்டுபிடித்துள்ளோம். இவை எகிப்தின் சினாய் நகருக்கு செல்கின்றன. எகிப்து எல்லையை ஒட்டியுள்ள 14 கிலோமீட்டர் காரிடர் 2006ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஃபாபர் பகுதி ஆயுத கடத்தல்களை தடுக்க உருவாக்கப்பட்டது. 2006இல் இஸ்ரேல் இப்பகுதியில் இருந்து படைகளை வாபஸ் பெறப்பட்டன. அடுத்த ஆண்டே ஹமாஸ் அப்பகுதியை கைப்பற்றியது. அதன் பின்னர் பெரும்பாலும் ஹமாஸ் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. இப்போது காசா எகிப்து எல்லையை இஸ்ரேலிய படைகள் முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளன என இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இன்று இந்த சூழலில் இணையத்தில் போர் நிறுத்த ஆதரவு குரல்கள் வலுத்து வரும் சூழலில் இன்னும் 7 மாதங்களாவது காசா மீது தாக்குதல் தொடரும் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாக்சி கெக்னப் கூறுகையில், 2024ஆம் ஆண்டு யுத்த ஆண்டாகத்தான் இஸ்ரேல் அறிவித்தது. அப்படியென்றால் இன்னும் 7 மாதங்கள் வரை தாக்குதல் தொடரும் என்றே அர்த்தம். ஹமாஸின் ஆட்சி இராணுவ அதிகாரங்களை முற்றிலுமாக அளிக்கும் வரை தாக்குதல் தொடரும் என்றார். காசா மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியதில் இருந்து இத்தகைய பகிரங்க அறிவிப்பு எதையும் அந்நாடு, அதாவது இஸ்ரேல், இதுவரை விடுத்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே நீண்ட காலமாக எல்லை பிரச்சினை நிலவி வருகிறது. பாலஸ்தீனத்தின் காசா பகுதி கடந்த 2007ஆம் ஆண்டு ஹமாஸ் தீவிரவாத அமைப்பின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. அப்போதிருந்தே இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே பல மோதல்கள் நடந்துள்ளன. காசா எல்லையில் ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேல் இராணுவம் மோதிக்கொள்ளும் சம்பவம் அடிக்கடி நடைபெற்று வந்தது. காசா பகுதியானது ஹமாஸின் கீழ்ப்பகுதியில் உள்ளது.
இந்த அமைப்பை தீவிரவாத இயக்கமாக இஸ்ரேல் கருதுகிறது. அமைப்பு தான் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது என்பது இஸ்ரேலின் நீண்டகால குற்றச்சாட்டு. ஹமாஸுக்கு தேவையான நிதி உதவிகளை ஈரான் செய்வதாக இஸ்ரேல் கூறி வருகிறது. ஆனால் ஈரான் இந்த குற்றச்சாட்டை மறுத்து வருகிறது. அதே இஸ்ரேலுக்கு அமெரிக்க ஆதரவு அளித்து காசாவை கைப்பற்ற முயற்சிக்கிறது என்பது பாலஸ்தீனத்தின் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கின்ற வகையில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தொடர்ந்து தனது ஆதரவை தெரிவித்து வருவதாகவும் இந்த போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்கா எந்தவித முயற்சியும் செய்யவில்லை என்று உலக நாடுகளெல்லாம் குற்றச்சாட்டை சொல்லியிருக்கின்றன. இந்த பாலஸ்தீன முகாமில், அதாவது ராஃபேவில் நடந்த இந்த கொடூர தாக்குதலை கண்டித்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதாபிமான மக்கள், உலகில் அமைதியை விரும்புகின்ற மக்கள், குறிப்பாக பிரிட்டன் போன்ற நாடுகள், ஜெர்மன், அதே போல் டென்மார்க் உள்ளிட்ட நாடுகளில், மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகள் தொடர்ந்து இன்றைக்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராகவும் பாலஸ்தீனுக்கு ஆதரவாகவும் உலகம் முழுவதும் போராட்டங்கள் என்பது நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவிலும் இது போன்ற ஒரு ஆதரவு நிலை, அதாவது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு இனப்படுகொலையை நடத்தி கொண்டிருக்கின்ற இஸ்ரேலை கண்டிக்கின்ற விதமாக, அமெரிக்காவை கண்டிக்கின்ற விதமாக இந்திய அரசும் கடுமையான ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும். உலக நாடுகளில் அமைதியின் பக்கம் திரும்புவதற்கு ஐநா சபை முயற்சிக்க வேண்டும் என்று சடுகுடு சேனல் இந்த நேரத்தில் வலியுறுத்திக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.